எசேக்கியேல் 47வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சங்கள் என்றா மீன்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குமுள்ள யாவும் சுகப்பட்டு பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். வாசிங்க. அப்பொழுது என் கேதி துவங்கி மட்டும் மீன்பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். பல ஜாதியும் ஏராளமுமாயிருக்கு இந்த நதி பாயிற இடத்திலே. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்குகளும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். வாசிங்க 12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அந்த மரங்களுடைய இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. வாசிங்க. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். வாசிங்க. அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும். அவிழ்த்தம் என்று சொன்னா மருந்து. அதோடைய அர்த்தம் மருந்துக்கும் ஆனவைகள். இந்த நதி ஓரமாக நடப்படுகிற மரம் எப்படி இருக்கும்? அந்த நதிக்குள்ளே இருக்கிற மீன்கள் எப்படி இருக்கும்? அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த நதிக்குள்ள இருக்கு என்பதைத்தான் இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறார் எசேக்கியேலுக்கு. இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா. அப்ப அந்த நதி பாய முடியாதபடிக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வில், ஒரு விசுவாசியினுடைய வாழ்வில், ஒரு திருச்சபையினுடைய வாழ்வில் இந்த நதி பாய முடியாதபடிக்கு, இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து செல்ல முடியாதபடிக்கு, ஆவியானுடைய மகிமை வெளிப்பட முடியாதபடிக்கு, அவருடைய வல்லமை வெளியரங்கமாக முடியாதபடிக்கு சில தடைகள் தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் உணர்த்தினார். அந்த தடைகளை நாம கண்டுபிடித்து நாம நீக்குகிற போது நம்முடைய வாழ்க்கையில அந்த நதி அநேக செழிப்புகளை, நன்மைகளை, ஆரோக்கியங்களை அது உண்டாக்கியே தீரும். அல்லேலூயா. அந்த நதி பாய்கிற போது அது நடக்கும். ஆனால் அந்த நதி பாய முடியாதபடிதான் சில தடைகள். இப்ப நீங்க வாசிங்க, அங்கே நீங்க வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது,
ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு மேலாக இருக்கு. சத்துருவானவர் எப்படியாகிலும் அவருடைய ஜனங்களை அவருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற முடியாதபடிக்கு தடுக்கும்படியாக ஆவிக்குரிய நிலையிலே அவன் யுத்தம் பண்ணுகிறான், போராடுகிறான், அநேக தடைகளை உண்டாக்குகிறான். அதை ஆவிக்குரியவர்களாகிய நாம சரியாக நிதானித்து அறிந்தவர்களாக நாம ஜாக்கிரதையாய் ஞானமாய் நாம செயல்படுகிற போதுதான் அந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையில எடுபடுகிற போது, மாறுகிற போது, தேவன் நம்முடைய வாழ்விலே அவருடைய அந்த நதியை அந்த வாய்க்கால் வழியாக அனுப்புகிற போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும். இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வறட்சிகளை நாம பார்க்கலாம். ஆவிக்குரிய வறட்சிகள். கர்த்தரை அவர்களுக்கு தேட முடியல, அருளாலை செபிக்க முடியல, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க முடியல. ஏனென்றா ஆவிக்குரிய வறட்சி. ஆனால் அந்த வறட்சி மாற வேண்டுமாக இருந்தால் நதி பாய வேணும். நதி பாய வேண்டுமாக இருந்தால் தடை எடுக்கப்பட வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தடைகள் தேவ பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்வில் ஒரு வறட்சி நிலையை, ஆவிக்குரிய ஒரு செழிப்புக்குள்ள போக முடியாதபடிக்கு ஒரு வறட்சி நிலையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. எனவேதான் அந்த வறட்சி நிலைகள் என்ன என்பதை நாங்க பார்க்க போறோம். என்னென்ன தடைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம முன்னேற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள். அதற்கு முன்பு மார்க்கு 11:23 வாசிக்கிறீங்களா? மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மலை தடையாக இருக்குதா? அந்த மலையை பெயர்ப்பதற்குரிய உலக பிரகாரமான பல காரியங்கள் இருந்தாலும் அதை ஆவிக்குரிய நிலையிலே தகர்க்கலாம். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே. ஒரு ஆவிக்குரிய நிலையில நமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு தடையை, இப்படிப்பட்ட மலை போன்ற தடைகளை, பிரச்சனைகளை நாம மாற்றலாம். எப்படி என்று சொன்னா மாம்ச பிரகாரமாக அல்ல. அதனால நாங்கள் வாசித்தோம், எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தோடு இரத்தத்தோடு உலக பிரகாரமாக நாம யுத்தம் செய்தால் சில வேளைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மழுங்கடிக்கப்பட்டுவிடும். எனவே ஆவிக்குரியவர்களாகிய நாம் எப்படி யுத்தம் பண்ணி அந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலையில தான். அல்லேலூயா. மலை இருக்கிறது உண்மைதான், அதை டோசரை கொண்டு தள்ளலாம், இல்லாட்டி ஆக்களை வச்சு வெடிய வச்சு உடைச்சி தள்ளலாம். அப்படியான ஒரு செட்டப்பும் இருக்குதான் உலகத்தில். மாம்ச பிரகாரமாக சில காரியங்களை நாம மேற்கொண்டு சிலதை சாதிப்பதற்குரிய தந்திர உபாயங்களும் இருக்கிறது தான். ஆனால் இது ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு செட் ஆகாது. இது நமக்கு செட் ஆகாது. நமக்கு எது செட் ஆகும் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களாகிய நாம ஆவிக்குரிய நிலையில தான் நாம செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை நாம மாம்ச பிரகாரமாகவும் கையாளலாம். நீங்களும் கையாளலாம், நானும் கையாளலாம். ஆனா அது ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு தகுதியாக இராது.
எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிப்பதற்கு தகுதி அங்கே இருந்தும், அந்த அதிகாரம் இருந்தும், ஆனால் எல்லாம் அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதியாக இராது. எல்லாம் தகுதியா இராது. ஏனென்றா நாங்க பிரித்தெடுக்கப்பட்டது எப்படி என்றால் ஆவிக்குரியவர்கள் என்ற அந்த நிலையில தான் நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் நாங்க எபேசியர்ல வாசித்தோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்ப உலக பிரகாரமாக ஒரு தடையை நீக்குகிறதை பார்க்கிலும் ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய நிலையில் அந்த தடைகளை நீக்க நாம பிரயாசப்படுகிற போது அதுல நிச்சயமாக நாம வெல்லுவோம். இல்லண்டா மாம்சத்தில் அதை நாம மேற்கொள்ள பார்த்தோம்னா நம்முடைய ஆவியை நாம் முறித்து விடுவோம். ஆவி முறிந்து மழுங்கடிக்கப்படும் என்று சொன்னால் அங்க நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே தடையா போயிடும், பெண்டிங்கில மாறிடும், தடைப்பட்டுரும். அப்ப அது எப்ப மாறும்? அது அந்த கற்கள், அந்த தடை கற்கள் ஒன்றொன்றாக வெளியில தூக்கி எறியப்படுகிற போதுதான் அந்த தண்ணீர், அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் அது ஸ்மூத்தாக நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. எனவே முதலாவது தடை, இன்றைக்கு ஆவிக்குரிய முதலாவது தடை, தேவன் அங்கே நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடிக்கு, கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற முதலாவது தடை ஏசாயா 59வது அதிகாரம். ஏசாயா 59வது அதிகாரம் 1, 2 வசனங்கள் எடுத்து வாசிங்க. 1, 2 வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்படியானால் இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் கர்த்தர் சரியாத்தான் இருக்கிறார். தேவன் சரியாத்தான் இருக்கிறார். ஏன்? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்ப அவருடைய கரமும் கரத்தில், அவருடைய கரத்திலையும் எந்த ஊனம், எந்த பலவீனம் ஒன்றும் இல்லை. அவருடைய செவிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருடைய கண்ணிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருடைய காலிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த காலத்தில் எப்படி அற்புதம் செய்கிறவராய், எப்படி ஜெபத்தை கேட்கிறவராய், எப்படி அதிசயம் செய்கிறவராய் அன்றைக்கு இருந்தாரோ அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவரில் பழுதில்லை, அவரில் பலவீனமும் இல்லை. அப்படியானால் எங்க பலவீனம் இருக்குது? 2வது வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனையா ஜெபம் கேட்கப்படல? எத்தனையோ மாசமாக, எத்தனையோ வருஷக்கணக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏன் கேட்கப்படல? அந்த ஜெபங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே போய் சேர முடியாதபடிக்கு பாவம் ஒரு தடையாக இருக்கு. யார பாவம்? தேவ ஜனங்களுடைய பாவம். அவருடைய ஜனங்கள் அவரை விசனப்படுத்தி அவரை அங்கே
நோகடித்து வேதனைப்படுத்துறாங்க. எப்படி? பாவம். பாவம் ஒரு தடை. இன்றைக்கு அந்த தண்ணீர் சரியாக அந்த வாய்க்காலாலே பாய முடியாதபடிக்கு பாவம், மறைமுகமான பாவம், நேரடியான பாவம். இன்னைக்கு நாம சொல்லுவேன் சின்ன பாவம் பெரிய பாவம், இதெல்லாம் ஆண்டவர் பார்வையில் இல்லை. பாவம் என்றா பாவம் தான். ஒரு சின்ன பொய் சொன்னாலும் பாவம் தான், பெரிய பொய் சொன்னாலும் பாவம் தான், விபச்சாரம் பண்ணினாலும் பாவம் தான், களவெடுத்தாலும் பாவம் தான், ஏமாற்றினாலும் பாவம் தான், ஒரு காரியத்தை சொல்லி செய்யாம விட்டாலும் பாவம் தான். எனவே பாவத்தில் சின்னன் பெருசண்டு இல்லை. ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய பார்வையிலே அவன் அக்கிரமம் செய்கிற போது, இல்லை என்றால் இந்த வேதத்தினுடைய வார்த்தையை மீறுகிற போது அவன் பாவம் செய்கிறான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த சத்தியத்தை ஒரு தேவ பிள்ளை மீறுவானாக இருந்தால் அவன் அந்த இடத்துல பாவம் செய்கிறான். அப்ப வேத வார்த்தைகள் மீறப்பட்டால் அது பாவம். அப்படியானால் எப்படி? ஆண்டவர் செய்யென்று சொல்லுகிறதை செய்யாமல் விட்டால் பாவம், ஆண்டவர் செய்யாத என்பதை செய்தால் பாவம். நான் சொல்றது விளங்குதா? எதையெல்லாம் நீங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, இப்படி வாழுங்க, இப்படி நடங்க, இப்படி பேசுங்க, இப்படி இருங்க என்று ஆண்டவர் இதையெல்லாம் வேதத்திலே செய்யும்படியாக அனுமதித்திருக்கிறாரோ அதை நாம் செய்யாமல் விட்டால் பாவம். அதே நேரத்தில் ஆண்டவர் செய்யாதே, தொடாதே, பார்க்காதே, தீண்டாதே, இது அருவருப்பானது என்பதை ஒரு மனுஷன் அதை செய்வானாக இருந்தால் அது பாவம். எனவே ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்டதான ஒரு பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே மாறுகிற போது அந்த பாவம் என்ன செய்கிறதாம்? அவர் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு அது தடையை உண்டாக்குது. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்தை செய்து கொண்டு ஆண்டவரே எனக்கு இதை தாங்கதை செய்யுங்க என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பதிலை தர முடியாதாம். ஏனென்றால் உங்கள் பாவங்களே பாருங்க, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது. தேவன் மறைக்கல, நாம செய்கிற பிழைகள், தவறுகள், பிழையான காரியங்கள் தான் தேவனுடைய முகத்தை மறைக்குது. நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய தூப கலசத்துக்குள்ள போய் விழாதபடிக்கு தடுக்குது. நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்க போய் விழணும்? அவருடைய தூப கலசத்துக்குள்ள விழணுமாம். அப்படி ஒரு இடம் இருக்குது வேதத்தில், வெளிப்படத்தில் நீங்க பார்க்கலாம். பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காணிக்கை எங்க போடுறோம்? எங்க போடுறோம் காணிக்கையை? காணிக்கை எங்க போட்டீங்க நீங்க? காணிக்கை கொண்டு வந்த நேரத்தில் எங்க இதுக்குள்ள போட்டீங்க? காணிக்க பெட்டிக்குள்ள, காணிக்க பைக்குள்ள. ரோட்லையும் போடலாம் தானே? கத்தருக்கு கொடுக்கிறோம் ரோட்லையும் போட்டு போகலாம் தானே? காணுக்குள்ளேயும் போடலாம் தானே? ஏன் போட இல்லாதா? ஆறு கேட்க போறா? நம்மட படம் தானே. ஆனா அது சரியான இடத்துல போடப்பட்டா தான் அதற்குரிய பலாபலன். அதை போல நாம பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய தூப கலசத்துக்குள்ள போய் விழணுமாம். அதை விட்டுட்டு அதுக்குள்ள விழாம வேறொன்றுக்குள்ள விழுந்தேன்டா அவர்கிட்ட போய் அது சேராது. அது என்ன செய்யும் என்றாலும் அந்த தூப கலசத்துக்குள்ள விழுற அந்த விண்ணப்பங்கள் தூப வர்க்கமாக மாறி
அதுதான் தூப வர்க்கம். நாம பண்ற விண்ணப்பங்கள் தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கத்தை அது புகையாக எழும்புகிற போது அவர் நுகருவார் என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம பண்ற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் தூப கலசத்துக்குள்ள விழுந்தாத்தான் நமக்கு அதற்குரிய பலாபலனும் பதிலும் தேவனிடத்திலிருந்து வரும். அதற்குள்ள விழாம வேறு இடத்துக்குள்ள விழுந்தேண்டா அவருக்கு அது போய் சேராது. அப்படியானால் அதற்குள்ளே அது விழ வேணும் என்று சொன்னால் அதான் அங்கே சொல்லப்படுகிறது 1வது வசனத்தில், கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப இதுதான் தடுக்குது. எது? இந்த பாவம். 4 விதமான தடைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுல 1வது பாவம் என்ற தடை. அந்த கல், 1வது கல் எடுக்கணும். அப்பதான் முழுமையாக அடப்பட்டிருக்கிற வாய்க்கால் கொஞ்சமாக வழிய தொடங்கும். பாவம் அது எப்படி அது அங்கே மாறுமாம்? அதை எப்படி நாங்கள் மாற்றலாம்? நீங்க வாசிங்க 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னிக்க, வாசிங்க, மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்த தடை எடுபடுவதற்குரிய வழி என்ன? யார்கிட்ட இருக்கு? கத்திரட்டியா இருக்குது கல்லு. எங்க இருக்கு? நாம தான் போட்டிருக்கிறோம். நாம தான் போட்டிருக்கிறோம் கல்லை. அந்த கல்லை நாம தான் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? 1 யோவான் 1:9 நாங்க வாசி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அப்படியானால் இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, ரோமர்ல என்று நினைக்கிறேன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவருடைய இரக்கத்தை பெறுவான். சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி உண்டு, கூழுக்கும் ஆசை, அடுத்தது என்னத்துக்கு ஆசை தம்பி? கூழுக்கும் ஆசை. உங்களுக்கு இல்லை, உனக்கு இல்லை, அது உன்னதான் கேட்கிறேன். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கூழும் சாப்பிடணும், மீசையும் பத்திரமா இருக்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை பெறண்டா இன்னொன்று இலக்கோடு தான் வேணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் வந்து இறங்கி வந்து தொடணும், ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், அங்கே போகணும், இங்கே வரணும், அப்படி வாழணும், அவங்கள விட உயரமாக இருக்கணும், மேலாக இருக்கணும், பாலாகாம தலையாகணும், கீழாக மேலாகணும், இப்படி எல்லாம் நமக்கு ஆசை. ஆனால் அந்த ஆசை நிராசையாக மாறிவிடாதபடிக்கு பாவம் என்ற அந்த கல் எடுக்கப்படணும் என்றா அது நாம தான் அதை எடுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வழியாம்? பாவங்களை நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அறிக்கை செய்து விட்டு விடுதல். நான் முதலில் சொல்லி இருக்கிறேன்,
எப்போ நாம் அறிக்கையிடுவோம்டா கொம்யூனியன் டைமில். அப்புறம் திரும்பவும் முருங்கை மரத்தில் அது ஏறுற மாதிரி திரும்ப வீட்டை போய் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தோடனே திரும்பவும் ஏறிடும், திரும்பவும் அது வந்துடும். ஒப்பு கொடுத்தால் அதுக்குரிய சில சோதனைகள் வரும் நமக்கு. அதை நாம கவனமாக கையாளணும். குடிய விட்ட ஒரு மனுஷனை அந்த குடிவரின் ஆவி சுத்தித்தான் தெரியும். சம்பந்தம் இல்லாதவன் எல்லாம் வந்து கூப்பிடுவான். நாங்க காணாதவன் எல்லாம் வந்து கூப்பிடுவான், சொல்லுவான். வாழ்க்கையிலே அவன் கஞ்சனா இருப்பான், செலவழிக்க மாட்டான், சொல்லுவான் 10,000 ரூபாய் இருக்கு மச்சான் பா போவோம். சோதனை. நாம என்ன பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தா அதுல வெளியில வாரமோ அதுல சத்துரு கை வச்சுதான் நம்மளை பிடிக்க பார்ப்பான். அதுல நாம மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் புதுசா கொண்டு வந்து ஒரு காரியத்தை செய்து பிடிக்கிறத விட ஏற்கனவே பழசுபட்ட ஒன்றை நாம விட்டதை நமக்கு காண்பிச்சு இச்சைக்குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள கொண்டு போறது அவனுக்கு லேசு, அவனுக்கு லேசு. அது விபச்சார பாவத்தில் சிக்கியிருந்த ஒருவன் இயேசுவை அறிந்து அவன் வெளியில வருகிற போது, அவன் விட்டு அவன் வெளியில இருக்கிற நேரத்தில் அவன் வேறொரு பாவத்தை கொண்டு வந்து அவனை பிடிக்கிறத விட அதை செய்யறதுக்கு தான் அநேக முயற்சிகள் அவனுக்கு காண்பிப்பான். அதுக்குரிய வழிகள், அதுக்குரிய வாசல்கள், அதுக்குரிய காரியங்கள். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். இந்த காரியத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுதல். பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு அதிகம் அதிகமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. எனவே சாத்தானுடைய அந்த முதலாவது தடை பாவம். இரண்டாவது தடை நீங்க வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை மைக்கில் வாசிக்கிறீங்களா? கதியா எடுத்து மைக்கில். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வரமனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இரண்டாவது சாத்தானுடைய தடை. முதலாவது பாவம் என்ற தடை. இரண்டாவது ஆவிக்குரிய தடை, பிசாசினுடைய தடை. இந்த இடத்துல ஊழியத்துக்காக பவுல் ஒரு இடத்துல போவதற்காக பிரயாணப்படுகிறார். ஒரு தடவை முயற்சி பண்ணுகிறார், ஃபெயிலியர். 2ஆம் தடவை முயற்சி பண்ணுகிறார், ஃபெயிலியர். 3ஆம் தடவை முயற்சி பண்ணுகிறார், ஃபெயிலியர். அப்பதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தபடியால ஆவிக்குரிய நிலையில் அவர் ஒரு நிதானத்தை கண்டுபிடிக்கிறார், ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். நான் போக முடியாதபடிக்கு சாத்தான் தடை பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் என்று நாம வருகிற போது, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய நாம ஒப்பு கொடுக்கிற போது சத்துரு அதை தடை பண்ணுவான். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவருக்கு என்று செய்ய ஒப்பு கொடுக்கிற போது அந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில செய்து நிறைவேற்ற முடியாதபடிக்கு அதுல இருந்து விட்டோவாகத்தக்கதாக பிசாசு தடை பண்ணுவான். பல வகையில் அந்த தடைகள் அவன் கொண்டு வருவான். பல விதத்தில் அந்த தடைகள் இருக்கும். நீங்க ஆராதனைக்கு
வாரதா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருந்தாலும் சரி, உபவாச நாட்களை நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜெப நாட்களை நீங்க நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியத்தை நாம செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிற போது அது வெளியில பார்க்கிற நேரத்தில் ஒரு மனுஷன் தடுக்கிற வண்ணமா இருக்கும், இல்லாட்டி சூழ்நிலை தடுக்கிற வண்ணமா இருக்கும், இயற்கை தடுக்கிற வண்ணமா இருக்கும். சில சொல்லுவாங்க, ஓடி வந்தோம் பாஸ்டர், பக்கத்தில் வந்துட்டோம், 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், பார்த்தா மோட்டார் பைக் ஸ்டார்ட் நிடுது. அப்படி சிலருக்கு தடை வந்து அவர்கள் ஜெபித்து திரும்ப ஸ்டார்ட் எடுத்து வந்த அங்கே சாட்சிகள் இருக்கு. அங்கேயும் கலட்டி இங்கேயும் கலட்டி அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் பண்ணுறது 2 மண்டா இருக்கிற பிரச்சனையோட வேற பிரச்சனை எல்லாம் வந்துடும். உடனே அந்த இடத்துல என்ன செய்யணும்? கையை வச்சு வாகனத்துக்கு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஓடி வந்தோம், இடையில வரக்குள்ள பார்த்தா பெட்ரோல் ரிசர்வ் ஆகுனது தெரியல, பெட்ரோல் இல்லாம போயிட்டு. சாத்தானுடைய தடை ஏன்னா நம்மளை மறந்து அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? பெட்ரோல் செட்டுக்கு போய் பெட்ரோல் எடுத்து ஊத்துறது சால சிறந்தது. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இடத்துல இருந்து நான் ஒரு கூட்டத்துக்காக வாழைச்சேனைக்கு புறப்படணும். என்னோட போலொன்று சொல்லி ஒரு தம்பி, அவனும் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப நாட்களில். அப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை. நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் ரிசர்வ் எல்லாம் ஆகி கணக்க ஓடிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் வாழைச்சேனைக்கு நான் போகக்குள்ள இடையில பைக் நிற்கும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் அந்த தம்பிட்ட சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, ஆனா ஜெபம் பண்ணிட்டு நாம ஓடுவோம், இந்த பைக் ஒரு இடத்துல கூட நிற்காது, நாம ஒரு இடத்துக்கு போவோம், திரும்பி வருவதற்கும் கர்த்தர் கிருபை செய்வார். டேங்கில் கையை வச்சு அதில் நின்று தான் ஜெபிச்சுட்டு நாங்க ஸ்டார்ட் எடுத்து போகுது பைக். போய் உரிய இடத்துல நாங்க போனோம். போய் அங்க பார்த்தா அந்த கூட்டம் முடிஞ்சு திரும்ப ஸ்டார்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தா பெட்ரோல் இல்லை. ஆனா அது எங்கேயோ நிக்க வேண்டியது. ஆனா அந்த என்னை அழைச்சிருந்த அந்த ஊழியக்கான ஒரு காணிக்கை தந்தார். அப்ப அந்த என்வெலப்பை நான் உடைச்சு பார்த்தேன். அதுக்குள்ள குறிப்பிட்ட தொகை பணம் அந்த தம்பிட்ட காட்டினேன், பார். உடனே பக்கத்தில் இருந்த செட்டில் போய் அடிச்சுட்டு திரும்ப நாங்கள் வந்து நான் எத்தனையோ நாட்கள் அந்த அடித்த பெட்ரோலை நான் ஓடுறேன். அப்போ இங்கேருந்து போக்குள்ள நான் பெட்ரோல் டேங்கில் வந்து பெட்ரோல் இல்லை, எனவே இடையில போனால் நிற்குமென்று சொல்லி நான் அதை நிப்பாட்டி இருந்தேன் என்று சொன்னால் அன்றைக்கு பிசாசுக்கு வெற்றி, கர்த்தருக்கு தோல்வி. ஹல்லேலூயா. எதை நான் சொல்ல வாரேன் என்று சொன்னால், சில காரியங்களை சத்துரு தடையாக கொண்டு வருவான். சில மனிதர்களை கூட பாவிப்பான். சில மனிதர்களே வந்து நம்மட இருதயத்தை அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பேச 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 நம்மட இருதயம் அப்படியே நொறுங்கி போற மாதிரி, நமக்குள்ள இருந்த விருப்பம் தாகம் எல்லாம் இல்லாமல் போற மாதிரி மனிதர்களை கூட அவன் பயன்படுத்துவான். ஏண்டா அவனுக்கு தடையை கொண்டு வந்து நாங்க ஸ்தம்பிதம் அடைஞ்சிட்டோம்டா அவனுக்கு தெரியும் அவன் ராஜ்யத்தில் அவன் அநேக காரியங்கள் அந்த இடைவெளிக்குள்ள செய்து கொண்டு போயிடுவான். ஆனா அந்த தடையை நாங்க எடுத்து போட்டு நாங்க ஓடணும்டா கர்த்தருக்காக அந்த பீரியட்டுக்குள்ள நாங்க கனகாரியங்களை செய்திடலாம். எனவே சத்துருவினாலே உண்டாகிற அந்த தடை இது பல வகையில் அது வெளிப்படு. நீங்க தானியேல் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா
தானியேலே நாங்கள் பார்க்கலாம். அது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம். பெர்சியாவின் அதிபதி தானியேல் ஜெபித்த ஜெபத்துக்குரிய பதிலை அங்கிருந்த கபிரியேல், பரலோகத்திலிருந்து தேவனாலே கட்டளை கொடுக்கப்பட்ட கபிரியேல் தூதன் பூமிக்கு கொண்டு வந்து தானியேலுக்கு சொல்ல முடியாதபடிக்கு, அறிவிக்க முடியாதபடிக்கு 21 நாட்கள் போராடினான். 3 வாரம். பாருங்க தடைய. அங்க ஒரு அதிபதி இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தடை பண்ண பார்க்கிறான். எங்க? பெர்சியா அதற்கு மேலாக அந்த வான மண்டலத்தில் ஒரு ஆதிக்கம், ஒரு ஆளுகை, எல்லை பிசாசு. இந்த தேசத்தில் ஒரு எல்லை பிசாசு இருக்கு. இந்த பட்டணத்துக்கு மேல ஒரு எல்லை பிசாசு இருக்கு. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவன் செய்ய நினைக்கிற காரியங்களை தடுக்க பார்க்கிறான். எப்படி தெரியுமா? நாம சபைகள் தான் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிற ஒரு ஆயுதம். இதை பலவீனப்படுத்தினா அவனுக்கு தெரியும் அவனுடைய காரியங்களை இந்த பூமியில, அந்த பட்டணத்தில், அந்த பிரதேசத்தில் அதிகமாக செய்யலாம் என்று அவனுக்கு தெரியும். சில குடும்பங்களில் சடுதியா பிரச்சனை, நல்லா இருந்த குடும்பங்களில் சமாதான குலைச்சல், சண்டை, வாக்குவாதம், தர்க்கம். நாம் உடனே என்ன செய்வோம்? ஒன்று பிள்ளைகளுக்கு ஏசுவோம், இல்லாட்டி கணவனுக்கு ஏசுவோம், இல்லாட்டி மனைவிக்கு ஏசுவோம். இவங்களால தான் இதென்று சொல்லுவோம். அப்படித்தான் நாம மனுஷியத்தில் பார்ப்போம். அதை ஆவிக்குரிய நிலையிலே சரியாக நாம ஆராய்ந்து பார்த்தோமாக இருந்தால் அதற்கு பின்னாலே ஒரு சத்துருடைய பயங்கரமான திட்டம் இருக்கு. நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய மனச்சாட்சியை குற்றப்படுத்துவதற்கு, தேவ சமூகத்தில் நாம தைரியமாக போக முடியாதபடிக்கு மனச்சாட்சியிலே ஒரு விதமான அழுத்தத்தை உண்டாக்குவதற்கு சத்துரு பாவிச்சிருப்பான். அந்த நேரத்தில் நாம சாத்தானுக்கு ஏசுறதுக்கு பதிலாக நாம கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஏசி நம்மளோட சமாதானத்தை கெடுத்தோம்டா, மறுபடியும் அந்த தடை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுடைய ஒப்புரவாகணும். ஒப்புரவாயிட்டு நாம அத்தனை பேரும் குடும்பமா சேர்ந்து இப்ப யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணணும்? இதுக்கு பின்னால மறைஞ்சிருந்து நமக்கு எதிராக செயல்பட, அவனுக்கு எதிராக செயல்படணும் என்றால் சத்துருவுக்கு விரோதமாக நல்ல ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம செய்கிற போது அவன் மின்னலை போல விழுந்து போயிடுவான். மின்னலை போல விழுந்து போயிடுவான். சொல்லுவாங்க, இதுக்கு காரணம் இந்த பிள்ளைதான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவர்தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவதான். அப்படித்தான் நாம காரணங்களை அடுக்கி கொண்டு போவோம். ஆனா உண்மையாக காரணங்களை பார்த்தா அதுக்கு பின்னாலே மறைவாக சத்துரு அவன் தந்திரமான காரியங்களை செய்து ஒரு தடையை உண்டாக்கி வச்சிருப்பான். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல கூட அப்படிப்பட்டதான ஒரு பெர்சியாவின் அதிபதி ஒரு காரியத்தை செய்தபோது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து 21வது நாளிலே கபிரியேல் என்று சொல்லப்படுகிற தூதன் தானியேலுக்கு உரிய செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது வரைக்கும் ஒரு தடை, அந்த தடை அங்கே மாறினது. இந்த தடையை எப்படி நாங்கள் நிர்மூலமான எபேசியர் 6:11 வாசிங்க. 6:11 எபேசியர் 6:11. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு வாசி பாருங்க, அதில் என்னென்ன நாம தரிக்க வேண்டிய ஆயுதங்கள்.
ஹெல்மெட்டை போடணும், மார்க்கவசத்தை அணியணும், இடுப்பில் பட்டியை கட்டணும், பூட்ஸ் போடணும். அதில் ஒன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நீங்க பிறகு வாய்ச்சி பாருங்க. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த வர்க்கத்தை, இந்த சர்வாயுத வர்க்கத்தை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அணிஞ்சிருக்கணும். சத்தியம் என்னும் கட்சி அவன் அணிஞ்சிருக்கணும். அவருடைய வார்த்தை என்ற அந்த பட்டயத்தை அவன் கையில வச்சு கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள். இவைகள் நம்மை சாத்தானுடைய தந்திரத்தில் இருந்து, அவனுடைய அந்த நயவஞ்சகமான கிரியைகள் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆயுதங்கள். எனவே இதை எடுத்து நாம பிசாசை எதிர்த்து நிற்கிற போது, அவன் வேதம் சொல்லுகிற யாக்கோப்பு 4:7 அதை வாசிங்க. யாக்கோப்பு 4:7 வாசிங்க. வாசிக்கிறீங்களா? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுக்கு அநேகருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு பயம். அவனை இயேசுவின் நாமத்தினால அவனோட கிரியைகளை கற்றணுன்றதுக்கு பயம். ஆவிக்குரிய யுத்தம் பண்றதுக்கே அநேக ஊழியக்காரர்களுக்கு பயம். அவன் சும்மா இருக்கிறவனை ஏன் நாம போய் சீண்டுவான்? அவன் என்னவாவது செய்துட்டு போடு, நாம நம்மட வேலையை பார்த்துட்டு போவான். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வேதத்தில் இருக்கு, அப்படி செய்யலாம். ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம். நமக்குத்தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், சபைக்குத்தான். வேற யாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு, அவனுடைய நுகங்களை முறிப்பதற்கு சாத்தான் மேலே சபைக்கு சகல அதிகாரம் இருக்கு. அதனாலதான் சபையுடனே அவன் நடுங்கிறான். தேவ பிள்ளைகள், கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு பட்டணத்துக்குள்ள போகக்குள்ளேயே அங்க அவன் கலந்து ஆலோசிக்கிறான். இப்படி ஒருத்தன் வாரான், அவன் வந்து இன்றைக்கு இங்கே ஜெபிக்க கூடாது, அவன் வேற என்னவெல்லாம் செய்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, இதெல்லாம் கொண்டு அவனுக்கு பிராக்க காட்டி அவனை அனுப்பிடுவோம். அவன் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் விடக்கூடாது. அங்கே ஒருத்தன் நிற்பான், அவன் ஏஜென்ட். அவன் சொல்லுவான், ஐயோ வாங்க வாங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், வாங்க, அப்படி இருக்குது, அங்கே நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதை போய் பார்ப்போம். இங்கே ஒரு நல்ல ஒரு கட்டடம் இருக்குது, அதை போய் பார்ப்போம். இங்கே அந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் வந்து கூடுற இடம், அங்கே நல்ல சாப்பாடு இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். அங்கே ஒரு ஏஜெண்டை நியமிச்சிடுவான். பார்த்தா நாம் போன நோக்கம் என்னவோ, ஜெபிக்கிறதுக்கு போனது, அங்கே அந்த காரியமே நடந்திருக்காது. நாம் சுற்றுலா பயணி மாதிரி அங்கெல்லாம் போய் சுற்றியெல்லாம் திரிஞ்சு போட்டு கடைசியில் போன வானத்தில் எடுத்து வந்துடுவோம். நாம் வந்து சொல்லுவோம், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஆனால் நாம் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தினத்துக்கு அந்த எல்லை பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. ஆனால் அங்கே விட மாட்டான். அங்கே யாரோ ஒரு ஏஜென்ட் அவன் வச்சிருப்பான், நம்மட திசையை திருப்பி போடுவான் என்று அவனுக்கு தெரியும். அது நடந்தால் அவனுக்கு ஆபத்து. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் விட மாட்டான். மற்ற எல்லாம் நாம அங்கே போய் செய்து சாப்பிட்டு குதூகலம் பண்ணி எல்லாம் செய்துட்டு வந்துடுவோம். ஆனால் நாம் சரியான ஒரு ஆவிக்குரியவர்ண்டா நாம் வரக்குள்ளேயே நமக்கு தெரியும், ஒரு திருப்தி இருக்காது நம்மட ஆவியில். மாம்சம் திருப்தி அடைஞ்சிருக்கும், அங்கே போய் பார்த்தது அது இது எல்லாத்தையும் கதைச்சு வருவோம். ஆனால் ஆவியில் நமக்கு ஒரு திருப்தி, ஏதோ ஒன்றை நாம செய்யாம வந்தது போல, ஏதோ ஒரு காரியத்தை நாம நிறைவேற்றாமல் வந்தது போல நம்முடைய ஆவி அந்த இடத்தில் ஒரு வெறுமையாக இருக்கிறது போல. உனைதான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் அவன் நிதானித்து அறிவானாம், சரியாக அறிவான். எனவே நாம போன இடத்துல
அங்க இருந்த அந்த சத்துரு என்ன செய்திருக்கிறான்? யாரோ ஒருத்தனை வச்சு, யாரோ ஒருத்திய வச்சு நம்மட டிரெக்ஷனை திருப்பி விடுறது. எனவேதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. எனவே ஒரு குடும்பத்தில், உங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அப்படியே நீங்க ஜெபத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆண்டு, இதோட ரூட் என்ன, இதனுடைய வேர் எங்க இருக்கு, இது யாரால வருது, இது எப்படி வருது, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு காண்பிப்பார். காண்பிக்கிற நேரத்தில் நீங்க அந்தரங்கமா இருந்து அந்த 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 வேரை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த பொல்லாத ஆவியோட நீங்க யுத்தம் பண்ணி நீங்க ஜெபிச்சு பாருங்க. அங்க எல்லாம் கலண்டு போய் உரிய பிரச்சனைக்கு உரியால் வந்து நிற்பார். நீங்க அவரை சாக வைக்கணும், அழிக்கணும், அவர் கொல்லப்படணும் என்று ஜெபிக்காதீங்க. அவருக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவினுடைய வல்லமையை உடைச்சி ஜெபிச்சு பாருங்க, அவர் வந்து நிற்பார். பிறகு இல்லாட்டி அவர் ஒரு காரியத்தை தடை பண்ணி இருந்தவர் அவர் ரிலீஸ் பண்ணி விடுவார். எனவே இதுதான் அந்த ஆவிக்குரிய ரகசியம். எனவே இரண்டாவது என்ன தடை? சாத்தானுடைய தடை. மூன்றாவது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும். அப்ப அடுத்தது மைண்ட், மனதில் உண்டாகிற தடை. இடத்துல பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். சிந்தையிலே, மனதிலே உண்டாகிற தடை. இந்த தடை எங்களை அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள, அடுத்த படிக்குள்ளங்களை போக விடாதபடி தடுத்து போடும். இதான் அந்த மூன்றாவது, அந்த தண்ணி ஓட முடியாதபடிக்கு இருக்கிற மூன்றாவது கல் மனதிலே. நம்மட மனதில் சத்துரு போடுகிற சில தடைகள், நாம யோசிக்கிற சில தடைகள். சில நேரங்களில் நாம சம்பந்தம் இல்லாத காரியங்களை எல்லாம் நாம சம்பந்தப்படுத்தி யோசித்துக் கொண்டிருப்போம். மனதில் தேவையில்லாதவைகளை எல்லாம் நாம மனதில் எடுத்து யோசித்துக் கொண்டிருப்போம். மனதினுடைய வேகம் ஒளியினுடைய வேகத்தை விட அதிகமானது. ஒளியின் வேகம்தான் அதிகம், விஞ்ஞானிய சொல்லுவாங்க. ஒலி சத்தம், ஒளி வெளிச்சம், வானத்தில் 2 உண்டாத்தான் மழை காலத்தில் உண்டாகும், மின்னலும் முழக்கமும். ஆனா முதலாவது வாரது எது? முதலாவது நீங்க பார்க்கறது எது? மின்னலை பார்ப்பீங்க. ஆனா மின்னலும் முழக்கமும் உண்டா ஒரே நேரத்தில் தான் அங்கே சம்பவிக்குது. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற போது மழை முகில்கள், அந்த அந்த சம்பவம் அங்கே நடக்குது. ஒரு தாக்கம் 2 ஒன்றா தான் நடக்குது. ஏன்?
ஒன்று பிந்துது ஒன்று முந்துது ஏண்டா வெளிச்சத்தினுடைய வேகம் அதிகம். அதனால மின்னல் அந்த வேகத்தில் சடுதியாக நம்முடைய கண்களுக்கு புலப்படுது. ஆனால் அதனுடைய சத்தம் முழக்கம் பிந்தித்தான் வருது. அந்த வெளிச்சத்தினுடைய வேகத்தை விட நம்முடைய மனதினுடைய மனம் ட்ரவல் பண்ணுகிற வேகம் இருக்குத்தானே, அது மிக மிக அதிகம். நம்ம இந்த இடத்துல போய் இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கும் போவோம். அல்லையா, அங்கே போய் அந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்து சாப்பிட்டு வந்து திரும்பவும் இருப்போம். அதே இதெல்லாம் வந்து மைக்ரோ செகண்டில் அப்படியே கண்ணை மூடி ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டி அதுக்குள்ள நல்ல ஒரு பெட்டை போட்டு படுப்போம். கற்பனையில் நாம் அப்படி செய்யலாம். ஏண்டா அந்த அளவுக்கு சிந்தையிலே ஆண்டவர் ஒரு ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறார். சிந்தை, மனம். இந்த மனம் குழம்புமாக இருந்தாலும் ஆபத்து. இந்த மனதை நாம குழப்புறதற்கு நாம ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் வேவுக்காரர்களை போய் அதை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் எடுத்து அனுப்புனார். இவங்க போறாங்க. இந்த 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் போய் பார்க்குறாங்க. எல்லாம் அழகா இருக்கு, அருமையா இருக்கு. திராட்சை குலைகள் எல்லாம் 2 பேர் கம்புல கட்டி தூக்கிட்டு வரான் ஒரு குலையை. அந்த அளவுக்கு செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அருமையான தேசம். ஆனா அங்க இன்னும் ஒரு விசித்திரமான மனிதர்களையும் பார்க்கிறாங்க. அவளை பார்த்தா அவங்க பெரிய உயரமா இருக்கிறாங்க, ராட்சதர்கள். அவங்களுக்கு கிட்ட வங்க போய் நின்னோடனே வெட்டுக்கிளிமா இருக்கிறாங்க. இப்படி பார்க்கிறாங்க. அப்பதான் அங்க போன 12 பேர்ல 10 பேர் மனம் சொல்லுது, சாப்பாடு இருக்கிறது உண்மைதான், கனி இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த ராட்சத புறவி இவனுகளை வெண்டு எப்படி இதுக்குள்ள வந்து நாம சுதந்திரிச்சு கொள்றது என்றொரு பயம் மனதில் வந்துட்டு அவனுக்கு 10 பேருக்கு. ஆனால் அதுல 2 பேர் காலேப்பும் யோசுவாவும் அவங்களோட மனதில் எந்த ஐயவுமே இல்லை. ஏண்டா அவங்களோட இருதயம் கர்த்தரை நம்பினது, கர்த்தரை விசுவாசித்தது, தேவனுடைய வசனத்தினால நிரம்பி இருந்தது. எனவே நம்முடைய மனதில் கர்த்தருடைய வசனத்தை நாம பதிக்கணும். மனதில் எம்டியான பகுதிகளை நாம வைக்கக்கூடாது. அந்த பகுதிகள் தான் ஆபத்து. அதுல தான் சந்தேகங்களை, அவிசுவாசங்களை, குழப்பங்களை, தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத கற்பனைகளை அதுல தான் சத்துரு விதைக்க பார்ப்பான். மனதில் சம்பந்தம் இல்லாம நாம யோசிச்சு சில காரியங்களை கற்பனை பண்ணி உருவாக்கி அதுக்கு மூக்கு வச்சு வாய் வச்சு உருவம் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அது நடமாடுறதுக்கு விட்டுருவோம். அப்புறம் அது போயிட்டு வந்து நமக்கு சொல்லும் ஒரு செய்தியை, அவர் அங்க போனது இதுக்குத்தான், இவ இங்க வந்தது இதுக்குத்தான், இவங்க 2 பேரும் சந்திச்சது இதுக்குத்தான், இவங்க இப்படி பேசின, அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க பேசினது இப்படித்தான். ஏண்டா அந்த மனதில் உண்டாகிற அந்த இடைவெளி எம்டி, அது தேவ வசனத்தினால நிரப்பப்படாவிட்டால் சத்துரு அதுக்குள்ள அவன் வேறு விதமான களைகளை கொண்டு வந்து விதைச்சிடுவான். எனவே நம்முடைய மனம் எப்பையும் தேவனுடைய வசனத்தினால நிரம்பி இருக்கணும், தேவ வார்த்தையினால நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய எண்ணங்களை நாம கவனமாக காவல் பண்ணி வச்சுக்கொள்ளணும். எனவே எப்படி அந்த 12 பேர்ல 2 பேர்
அவர்கள் உறுதியா நின்றாங்க. ஆனா 10 பேர் அதை எதிர்த்தாங்க. அவங்களோட மனதில் உண்டான பயம். சில காரியங்கள், தேவன் விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய மனதில் உண்டாகுமாக இருந்தால் அதை நாம பிடுங்கி எறிஞ்சிடணும். அது ஒரு தடை, அது ஒரு கல், மூன்றாவது கல். அது பிடுங்கப்பட வேணும். ஏனென்றால் ரோமர் 12:2 வாசிக்கிறீங்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்மட மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படணும். ஏற்கனவே அந்த மனதில் இருந்த அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், பயங்கள், இப்படிப்பட்டதான பல எண்ணங்கள் அவைகள் மாற்றப்படணும். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, மனதிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு தேவனுடைய வசனம் அந்த இடத்துல விதைக்கப்படணும். மனதில் அப்படி விதைக்கப்பட்டால் நம்முடைய மனம் என்ன செய்யுமாம்? மறுரூபமாக்கப்படும். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். அப்ப மனதில் ஒரு புதிதாக்குதல். சொல்லுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட முதல் இருந்த மாதிரி இப்ப இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முதல் இருந்த மாதிரி இவங்களுக்குள்ள இப்ப சரியான மாற்றம், வித்தியாசத்தை பார்க்கிறோம். இன்னும் சிலர் இப்படி சொல்லுவாங்க, இவங்க சேர்ச்சிக்கு போறதுக்கு முதல் இருந்ததை விட இப்ப சேர்ச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் மோசமா இருக்கிறாங்க. சேர்ச்சிக்கு போக முதல் பரவாயில்ல, இப்ப சேர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க பயங்கர படுமோசமா இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது நம்மளை பார்த்து. அப்ப நம்மட மனம் புதிதாக 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 நமக்குள்ள இருந்து கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மனதில் நாம புதிய காரியத்தை ஆவியானவர் விதைக்க விதைக்க நமக்குள்ள இருந்து புதிய கனிகளை நம்மளோட சேர்ந்து பழகிறவர்கள் பார்க்கணும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் அப்படிப்பட்ட ஆண்டவர் விரும்பத்தக்கதான காரியங்களை நாம வச்சுட்டு அவர் விரும்பாத காரியங்களை மனதிலிருந்து அகற்றிடணும். அப்பதான் அந்த மனம் புதிதாகும். நேரம் போகிறபடியால கடைசியாக 4வது வாசிங்க. மத்தேயு 13:22. மத்தேயு 13:22 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இந்த இடத்துல பாருங்க, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அப்படியானால் 4வது தடை உலகம். உலகத்தினுடைய தடை, உலகத்தினாலே உண்டாகிற சில தடைகள், உலகம் கொண்டு வர தடை இல்லை என்று சொன்னால் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் கொண்டு வர தடை, பணம் கொண்டு வர தடை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள் உண்டாக்குற தடை. இது தேவனை நாம கிட்டி சேர முடியாதபடிக்கு இது தடுக்குமாம். வேதத்தில் பார்க்கலாம், மார்த்தாள் மரியாள் என்று சொல்லப்படுகிற 2 சகோதரிகள் லூக்கா
10வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா, லூக்கா 10:40 வாசிக்கிறீங்களா? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இவருடைய வீட்டுக்கு போறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்யும்படியாக, சமைக்கும்படியாக வீட்டுக்குள்ள, கிச்சனுக்குள்ள மார்த்தாள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள், சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கிக்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப மார்த்தாள் செய்தது சரியா, மரியாள் செய்தது சரியா? உலக பிரகாரமாக பார்த்தா இயேசு வந்திருக்கிறார். அவரை நாவுக்கு ருசியாக விதம் விதமான சாப்பாடை இயேசுவுக்குத்தான் சமைக்கிறாள். அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். உலக பிரகாரமாக இயேசுவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் என்று சமைக்கிறாள். அதே நேரத்தில் மரியாள் அந்த உலக வேலைக்குள்ள போகாம இவள் என்ன செய்கிறாள்? அவருடைய பாதத்திலிருந்து வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவள் கேட்டு இவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். ஆவிக்குரிய சாப்பாடு, ஆகாரத்தை மரியாள் சாப்பிடுறாள். ஆனா மார்த்தாள் அவருக்கு வயிற்று பசிக்கு, சரீர பிரகாரமான அந்த பசிக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று சமைச்சு கொண்டு. அப்ப இந்த இடத்துல 2 பேரையும் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்டா, ஒருத்தினுடைய செய்கையை குறித்து ஆண்டவர் விசனப்படுகிறார், இன்னொருத்தினுடைய செய்கையை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நாமண்டா மாறித்தானே சொல்லியிருப்போம். நமக்கு சமைச்சு கொண்டிருக்கிற, நமக்கு சாப்பாடு தாரத்துக்கு ஒருவர் சமைச்சு கொண்டு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? அவங்க தான் நல்லவங்கன்னு தான் சொல்லுவோம். எவ்வளவு கரிசனையாக நம்மள இருக்கிறாங்க, எவ்வளவு நமக்காக எவ்வளவு ஓடி ஓடி சமைக்கிறாங்க. இவன் அவளுக்கு நம்மள அன்பில்லை, அவள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள், அவளுக்கு அன்பு இல்லை. ஆனால் இவளுக்கோ அன்பு. ஏண்டா அன்பு தான் இவ்வளவு சரி, அப்படிதான் நாம யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தா ஆண்டவருடைய பார்வை மார்த்தாள் மேலே படல, மரியாள் மேலே பட்டது. எனவேதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இதான் அந்த உலகத்தினால சில நேரங்களில் நாம செய்கிறது சரியென்ற மாதிரி தான் இருக்கும், இதை கட்டாயம் செய்யணுமென்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த காரியத்தில் ஆண்டவர் பிரியப்படுறாரான்றதான் முக்கியம். இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல என்ன பிள்ளை? அவர் சாப்பிட்றதுல என்ன பிள்ளை? அவரை சந்தோஷப்படுத்துறது என்ன பிள்ளை? உலக பிரகாரம். ஆனா அதை விட ஆண்டவர் அவருடைய வசனத்தை, அதை ஆவிக்குரிய நிலையில் அவள் ஒரு காரியத்தை அவர் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். மாம்ச பிரகாரமாக, உலக பிரகாரம் ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கல. அப்ப சில வேளைகளில் உலகத்துக்குரிய சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அது தேவனை கிட்டி சேர முடியாதபடிக்கு அது தடுத்து கொண்டிருக்கு உலக பிரகாரமாக. எனவே அந்த உலக பிரகாரமாக எது நமக்கு தடையா இருக்கோ, ஒன்று பணமா இருக்கும், இல்லாட்டி பிள்ளையா இருக்கும், இல்லாட்டி சொத்தா இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு அந்தஸ்து, ஏதோ ஒன்று நமக்கு தடையா இருக்கும். இது எதற்கு? ஆண்டவரை தேடுவதற்கு. அழிந்து போகிற இந்த உலக காரியங்கள் நமக்கு அது தடையாக, தேவனை சேருவதற்கு, நெருங்குவதற்கு தடையாக இருக்குமெண்டா அதை நாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
கர்த்தர் அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த 4 தடைகள் 4 தடை கற்களை போல அந்த வாய்க்கால் சரியாக சீராக ஓடி ஒரு செழிப்பை உண்டாக்க முடியாதபடி இருக்கிற தடை கற்கள், அதை நாம் ஒன்றொன்றாக நாம் சரியாக அரைந்து நாம் எடுத்து எறிவோம் என்று சொன்னால் அந்த தண்ணீர் அது செம்மையாக நமக்குள்ளே பாயத் தொடங்கும். நம்முடைய வாழ்க்கையில் அது நாங்கள் எசேக்கியேலில் வாசித்த வண்ணமாக அநேக ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய நிலையில் நமக்கு உண்டாக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும். நம்முடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவு, நெருக்கம், ஐக்கியம் எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்ப்போம்.